வெல்கம் டு MDUS. இப்போ நாங்கள் எங்கே இன்றைக்கு வந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து கல்பட்டி கண்டக்குழிக்கு தான் வந்திக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரசூட் டிரைவிங்னு சொல்லி ஒரு விளையாட்டு ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதை பார்க்க தான் எல்லோரும் வந்தோம். அது இங்குள்ள மக்கள் இல்லை, இன்னொரு நாட்டிலேருந்து இங்கே வந்து அந்த விளையாட்டு இத்தாலி, சைனா, வேறு ஜெர்மன், இஸ்ரேலும் வந்துக்கிறாங்களா? இஸ்ரேலும் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே விளையாட்டுறேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க, வேற லெவல்ல இருக்குமே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பெரசூட் டிரைவிங் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு. இதுக்கு இன்னொரு பேர் அவங்க சொல்லுவாங்க கைட் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில்லையே இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு வெயில் பாலைவனம் போல இருக்குது, அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து கரை ஏறுறாங்க. அவங்களோட விளையாட்டு முடிகிற கட்டம் நாங்கள் பார்த்தா அந்த டைமுக்கு தான் வந்துக்கிறோம். அவங்க மார்னிங் 10 மணிக்கே இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க விளையாடுறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஈவினிங் 3 மணிக்கு வந்துக்கிறோம். எல்லாருமே அவங்க விளையாட்டை விளையாடி முடிச்சுட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. செம்ம காற்று. ஆனால் இங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிட்ட கலப்பு, இங்கிட்ட வந்து கடலில் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அலை கூடுதலாக வர்றதுனால மக்களை வந்து எச்சரிக்கையாக குளிக்க வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. அது சொன்னால் மிச்ச தூரம் நடந்துட்டோம். நாங்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டோம். நடக்க விலங்கல்ல ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரி இருக்குமே, 2 கிலோமீட்டர் சரி இருக்கும் நாங்கள் நடந்து வந்தது. நாங்கள் கிட்டதான்னு நினச்சோம். இங்கிட்டு வந்து எந்த வாகனமே பெரிய, அதாவது கோவில் வாகனம் தான் வரையலுமே, ஜீப் அந்த மாதிரி தான் வரையலும். வேன், கார், ஆட்டோ, பைக் வரையலும். ஆட்டோ, கார் ஒன்றுமே வரையலாது. என்ன சொன்னால் ஒரு பாலைவனம் மாதிரி தான் புதஞ்சிரும். அதனால் கோவில் வாகனங்கள் தான் வரும், ஜீப் அந்த மாதிரி தான் இதில் வரையலும். நாங்கள் எங்களோட வாகனத்தில் விட்டு போட்டு ரொம்ப தூரம் நடந்துட்டோன்னே, 2 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இதுக்கு போகிற ஏலாது. என்னடா இதை அடிச்சு பிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் வாங்க போகிறாங்க. சரி பாப்பா என்ன தான் செய்கிறாங்கன்னு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் நிற்கவே இயலாமல் இருக்குது. ஆனால் இவர் வந்து காலையிலேருந்து இங்கே வந்து ஐஸை விற்றுட்டு இருக்கிறார் இந்த இடத்துல. அது இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனம் போல தான் இருக்குது. அந்த இடத்துல அவர் அந்த வெயிலில் நின்று அவரோட தொழிலை வந்து செய்கிறாருன்னு சொன்னால் இந்த விஷயத்த நாங்கள் பாராட்டணும். அப்படியே அடிக்கல ஹராம். மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அடுத்ததாவது எங்கே ஏத்தால போக போகிறோம். ஸோ இந்த அடுத்த ஒரு வாரம் நான் கிட்டத்தட்ட 8 பேர் வந்துருக்கிறோம். 8 பேர் வந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வெள்ளைக்காரங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து முடியறது இல்லை. சரி ரெடி ஆகுமே. ஒரு கிஃப்ட் பண்ண பிடிச்சி. என்னது இது? கடல்லேருந்து எடுத்து மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்தேன். உண்மையாக கடலில் எடுத்தீங்க? கடல்லேருந்து எடுத்து இதுவும் கடலில் புறக்கிட்டு வந்துக்கிறான். எங்கே வைக்க போகிறது? இதெல்லாம் வீட்டை ஷோக்கு வைக்க போகிறேன். ரைட். உங்க ரொம்ப வந்து குப்பையில் வீசிடுவாங்க. சரி, ஏத்தாளன்னு சொல்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம், பாருங்கள். வேறு லெவலில் இருக்குமே. ரைட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் தருவேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.